1910ஆம் ஆண்டுக்கப்புறம் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிக்கிறதுக்கு போகும்போது பின்வருமான நிகழ்ச்சியை கண்டதாக கூறுறாரு நம்மளுடைய புத்தக ஆசிரியர். பாபா அவரோட முகம், வாய் எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறம் கோதுமை மாவு அரைப்பதற்கு தயார்படுவதில் ஈடுபட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஒரு சாக்கை தரையில் விரித்து அதுக்கு மேலே திருக்கையை வச்சு கோதுமை மாவை அதோட மேல் பகுதியில் இட்டு, பாபா அணிஞ்சிருக்கிற உடையோட பேர் கஃப்னி, அதோட கைகளை மேலே தூக்கி விட்டு கையளவு கோதுமை மாவை எடுத்து திருக்கை குழியில் இட்டு திருக்கையை நல்லா சுற்றி கோதுமை மாவை அரைக்க தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழறாரு பாபா. எந்தவித உடைமையும் அவர்கிட்ட இல்லை, சேமிப்பு இல்லை. அப்போது கோதுமை மாவு எதுக்காக பாபா அரைக்கணும் அப்படின்னு நினச்சார். அதே மாதிரி தான் நிறைய பேர் நினச்சாங்க சுற்றி இருந்தவங்க. ஆனாலும் யாருக்கும் பாபா கிட்ட அதை போய் கேட்குற அளவுக்கு தைரியம் வரலை. பாபா மாவு அரைக்கிற செய்தி ஊரில் கிராமத்தில் மொத்தம் பரவ ஆரம்பித்தது. ஆண்கள், பெண்கள் எல்லாரும் பாபாவின் செயலை காண்றதுக்காக மசூதிக்கு ஓடி வந்தாங்க. கூட்டத்தில் தைரியமாக இருந்த 4 பெண்கள் அவங்களே வழிய பாபாவை ஒரு புறம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த திருக்கையின் குச்சியை பிடித்து பாபாவின் லீலைகளை பாடிட்டே அந்த மாவை அரைக்க தொடங்கினாங்க. முதல்ல பாபா ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாரு. ஆனாலும் அந்த பெண்மணியோட அன்பை பார்த்து, பக்தியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். ரொம்ப புன்னகை புரிந்தார். இவ்வாறு அரைத்து கொண்டிருக்கும்போது பாபா வீடோ பிள்ளைகளோ இல்லை அவரை கவனிச்சிக்கவோ யாருமே இல்லை. அவர் பிச்சை தான் எடுத்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு ரொட்டி, பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்ய போகிறாரு? ஒருவேளை பாபா நம்ம அன்பாக இருக்கிற காரணத்தினால நமக்கே இந்த கோதுமை மாவை பிரித்து கொடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே அந்த 4 பெண்மணிகளும் அந்த கோதுமை மாவை அரைச்சிட்டே பாட்டு பாடிட்டே அரைச்சி முடித்ததும் அந்த திருக்கையை ஓரமாக நகர்த்திட்டு கோதுமை மாவை 4 பகுதிகளாக 4 பிரிவாக பிரித்து அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்க தொடங்கினாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த பாபா உடனே கோபமாயிட்டாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? யாருடைய அப்பன் வீட்டு பொருளை யார் அபகரிக்கிறீங்க? நீங்கள் தடங்கள் இல்லாமல் இந்த மாவை எடுத்து செல்றதுக்கு நான் உங்ககிட்ட முன்னாடி கடன் பட்டிருக்கிறேனா அப்படின்னெல்லாம் பாபா அந்த பெண்மணிகளை நோக்கி கேட்குறாரு. தயவு செஞ்சு இப்போ இதை செய்யுங்க. இந்த மாவை எடுத்துகிட்டு போய் கிராம எல்லைகளை கொட்டிட்டு வாங்க அப்படின்னு பாபா அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் வெக்கம் அடைஞ்சு தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே அந்த பெண்மணிகள் கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடியே அந்த மாவை பரப்பிட்டாங்க. பாபா இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, காலரா நோய் கிராமத்தில் பரவிட்டு வந்திருக்கு. இதை எதிர்த்து பாபாவின் பரிகாரமாக கோதுமை மாவு அரைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக கோதுமை மாவு ஏன் அரைக்கப்பட்டது அப்படின்னா, கோதுமை மாவு அரைக்கப்படலை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியே கொட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே சமயம் எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. காலராக்கும் கோதுமை மாவுக்கும் இந்த உலகத்தில் என்ன ஒற்றுமை இருக்குது? அவை இரண்டும் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தேன். பாபாவின் இந்த லீலைக்கு பிறகு பாபாவோட வாழ்க்கை வரலாற்றை, சச்சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன்.